பேர் ஸ்ரீகாந்த் ராமச்சந்திரன். ஸ்ரீகாந்த் கூப்பிடலாம். ஸோ குயிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து முதல் கம்பெனி வந்து ஆர்லெக் டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனி இருந்தது. ஸோ அதில் தான் ஜாயின் பண்ணேன். இன்னவே லக்கி தான் நான். பிகாஸ் ஆரம்பத்துலேருந்து மாஸ்டர்ஸ் ரிசர்ச் இன்க்ளூடட் இன்னி வரைக்கும் நெட்ஒர்க்கிங்ன்ற ஃபீல்ட்லேயே தான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் நடுவில் கொஞ்சம் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் நெட்ஒர்க்கிங். நான் இப்போ ஃபோர்டினெட்டில் வேலை செய்கிறேன். அண்ட் பிரின்சிபல் ஆர்கிடெக்டாக வேலை செய்கிறேன். அண்ட் ஸோ இன்னைக்கு வந்து எப்படி நான் ப்ரெசன்டேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னாக்க 2 கேஸ் ஸ்டடி, ரெண்டுமே இந்த வருஷம்தான் வெளிச்சத்துக்கு வந்தது. அதை வந்து யார் அந்த கம்பெனி, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அது அதனால என்ன இம்பேக்ட், பிஸ்னஸ் இம்பேக்ட் என்ன, அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறதா நம்ம ஜென்ரல் ஃப்ளோ. என்னை பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு படிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ லைஃப் ஸ்கில். எஸ், இட் இஸ் அ லைஃப் ஸ்கில். ஏன், நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து செக்யூராக நம்மளுடைய அது டூல்ஸாக இருக்கட்டும், ப்ராசஸாக இருக்கட்டும், நம்ம செக்யூராக வீட்டில் இல்லைன்னாக்க எப்படி வந்து ஆஃபீஸில் இருக்க போகிறோம்? இது வந்து ஆஃபீஸ்க்கு மட்டும் பொருத்தம் கிடையாது. நம்ம வீட்டு கம்ப்யூட்டரில் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போடுறோமா, இல்லை பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருக்கோம், இது எல்லாமே வந்து சைபர் செக்யூரிட்டி தானே. ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி செக்யூர். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. வயசானவங்க இருப்பாங்க, அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் பேங்க்குக்கு போனீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸும் மோசமாக இருக்கு. அண்ட் ரெண்டாவது ஆன்லைனில் பார்த்துக்குமா அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு 85 வயசு. ஆன்லைனில் எப்படி பார்ப்பாங்க அவங்க? ஸோ நல்ல வேளை எங்கள் அக்கா இருக்காங்க, பார்த்து கொடுக்குறாங்க. இப்போ தனியாக இருந்தாங்க, எப்படி எப்படி ஆன்லைனில் பார்ப்பாங்க? ஆன்லைனில் செட் பண்ணி கொடுத்தாலும் திடீர்னு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஏதாவது கிளிக் பண்ணுவாங்க. பண்ணலாம், பண்ணாக்க அதில் என்ன இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு தடையும் நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த டெக்னாலஜி போகிற வேகத்தில் வந்து நம்ம எல்லாருமே வி நீட் டு பி அவேர். இது வந்து டெக்னிக்கலா. ரெண்டாவது சோஷியல் இன்ஜினியரிங். ஸோ எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க இது மாதிரி. பேங்க் மேனேஜர்னு தானே சொல்லிட்டு அதை நம்பிட்டு இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு. ஸோ எல்லாமே வந்து அவேர்னஸ். இந்த டெரரிசம் போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதாவது பயந்துட்டே இருக்காத பட் அலர்ட் ஆறு. டோன்ட் பி ஸ்கேர்ட் பட் பி அலர்ட். வி ஆல் ஹாவ் டு பி அலர்ட். ஸோ வித் தட் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன், ஒரு ஸ்லைட் டெக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், கிரானா ப்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு டேட்டா பிரீச் நடந்தது. அது என்ன, யாரு கிரானா ப்ரோ? இது வந்து ஒரு இந்தியன் க்ரோசரி டெலிவரி ஸ்டார்ட் அப். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் டிசம்பர் 2024 இதை லான்ச் பண்ணாங்க. நிறைய டெலிவரி ஸ்டார்ட் இதெல்லாம் இருக்குது, ஜொமோட்டோ என்னென்னலாம் இருக்குது. நான் வந்து யூஎஸில் இருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு இதில் ரொம்பவே பரிச்சயமாக இருக்கும். இது கிரானாபுரங்கிறது டிசம்பர் 2024 ஆரம்பித்தது. டிசம்பர் 2024 இது வெளியே வந்து என்ன ஒரு 5-6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் 55,000 கஸ்டமர்ஸ், ஆக்டிவ் பயர்ஸ் 30,000க்கு மேலே ஆக்டிவ் பயர் 50 சிட்டியில் இருந்தது. pretty rapid growth. Think about it. ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ரீச் பண்ணி மார்க்கெட்டிங்லாம் பண்ணி இவ்வளவு ஒரு ஸ்ப்ரெட் இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு $2,000 ப்ராசஸ் பண்ணாங்க. அது ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா வந்து இதோ பின்னால் வரும் அது இதனுடைய இம்பேக்ட். ஒரு நாளைக்கு 2,000 ஆர்டர்ஸ் ப்ராசஸ் பண்ணி அவங்க இப்போ ஆர்டர் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் வைக்கலையே, they will fulfill the order in the back end and get the order out to the customers. ஸோ இதில் என்ன யூனிக்குன்னு நான் பார்த்தேன்னாக்க, லோக்கல் லாங்குவேஜில் அவங்க பேசலாம், அதை ஆர்டர் எடுத்துக்குவாங்க. ஹிந்தியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும். ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து கிரானா ப்ரோவில் அக்கௌண்ட் இருந்ததுன்னாக்க, ஸோ அவங்க மளிகை சாமான் சொல்லலாமா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஷாப்பிங் அமேசானில் நம்ம ஷாப் பண்ணுற மாதிரி. ஒன்ஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலி நிறைய எல்டர்லி பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி இஸ் வெரி ஃபாரின். இதை கிளிக் பண்ணு, அதை கிளிக் பண்ணு, அப்புறம் வந்து டிவியில் வந்து ஷேர் பண்ணு, இதெல்லாம் தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபாதர் இன்லா வந்து ட்ரேடிங்லாம் பண்ணுவார் 85 வயசு வரைக்கும்.
ஸோ திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, என்ன பண்ணணும்னு கேட்பாரு. அது வரைக்கும் அப்படியே இருக்கும் ஸ்க்ரீனில். நம்ம இந்தியா சிஸ்டம்லேருந்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து பேங்க் சைட்டா இல்லை வந்து இல்லீகல் சைட்டான்னு தெரியாது. எல்லாம் இந்த ஸ்க்ரோலிங் பார்லாம் இருக்கும். ஸோ எதையாவது எல்லாத்துலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறதுனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஓடிட்டு இருக்கும். நீங்கள் வந்து அந்த அனலைசர் வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கனெக்ஷன்ஸ் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து போகுதுன்றது அன்பிலீவபிளாக இருக்கும். அது பிகாஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் a cookie that is that is a program, not a cookie, that's a JavaScript, that's a program that's running on your machine, constantly making connections to the outside and collecting data. ஸோ ஏர்லியர் அந்த கோர்ஸ் நாங்கள் வந்து என்ன மாதிரியான மேல்வேர்லாம் இருக்குது, வைரஸ் மட்டும் மேல்வேர் கிடையாது, ஆட்வேர், இது இந்த கீபோர்ட் லாக், கீ லாகர், கீபோர்டு இன்ஃபர்மேஷன்லாம் லாக் பண்ணுறது, அது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ வந்து கியூஆர் கோடு வந்துருக்கு. கியூஆர் கோடில் ஒரு மலிஷியஸ் லிங்க் போட வேண்டியது. குஷிங்ன்றாங்க. ஃபிஷிங் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. PHISHING இமெயில் வழியாக ஒரு லிங்க் அனுப்பிச்சு அந்த லிங்க் வந்து மலிஷியஸ் லிங்காக இருக்கும். அந்த லிங்கை பார்த்தீங்கன்னாக்கா தெரியாது, google.comனு போட்டிருக்க மாதிரி இருக்கும். கூகுளில் வந்து ஒரு ஓ வந்து 0வா இருக்கும். ஸோ அது வேறு ஏதாவது கூகுள் மாதிரியே ஒரு HTML பேஜை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஸோ அது மாதிரி போட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுது. யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணு, ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டியது எல்லாருக்கும் வந்திருக்கும். உன்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, உடனே மாற்றுட்டு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மலிஷியஸ் இதுனாக்கா அதில் வந்து ஒரு ஆக்ஷனை எடுக்க சொல்லி உங்களை வற்புறுத்தாது, உங்களை அப்படியே எமோஷ்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கும். ப்ரைஸ் வந்திருக்குன்னு சொல்லும், இல்லை ஏதாவது இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சின்னு சொல்லும், இல்லை உறவுக்காரங்க யாராவது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுனாக்கா அவங்க இன்பாக்ஸ்லேருந்து வரா மாதிரி ஒரு மெசேஜை போட்டு எனக்கு பணம் அவசியமாக தேவைப்படுது, உடனே ஒன்றால் அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வரும். எல்லாருக்கும் நம்ம யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது, எல்லாருக்கும் இது மாதிரிலாம் கிடையாது. எனிவே, கெட்டிங் பேக் டு கிரானா ப்ரோ, இந்த மாதிரி தமிழில் வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதா அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். அண்ட் 50 சிட்டியில் இருந்தாங்க, 100 சிட்டிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா அவங்களுடைய பிஸ்னஸ் பிளான். சரி, என்ன ஆச்சு இந்த மாதம் மே மாதத்தில்? கிரானா ப்ரோவோட ரூட் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. கம்பெனி அட்டாக் பண்ணிட்டு எல்லா டேட்டாவையும் வைப் பண்ணி விட்டாங்க. இதில் என்ன டேட்டா இருந்தது? அப்ளிகேஷன் கோட் அண்ட் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். திங்க் அபவுட் இட். அது யார் பண்ணாங்கன்றது கூடி சீக்கிரம் வரும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 3000 ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸ் உண்டான எல்லா சோர்ஸ் கோடையும் டெலீட் பண்ணி கஸ்டமர் இன்ஃபார்மையும் டெலீட் பண்ணாங்க, அந்த பிஸ்னஸ் எங்கே போகும்? ரைட்? ஜஸ்ட் ஒரு மனசால ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, அது எப்படி திருப்பி கொண்டு வருவாங்க? ஸோ என்ன இம்பேக்ட் இதில்? முதல் இம்பேக்ட் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸே ஆர்டர் ப்ராசஸிங். ஸோ சைட் இருந்ததா, ஆனால் தே குட் நாட் ஃபுல்ஃபில் எனி ஆர்டர்ஸ். அப்புறம் என்ன பிஸ்னஸே அது தானாக்கா, அது பண்ண முடியலனாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் மெயினாக வந்து ட்ரஸ்ட். இப்போ கிரானா ப்ரோவில் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுனாக்கா யாருக்கு தைரியம் இருக்கு? யாருமே பண்ண மாட்டோம். அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது தெரியாதவங்க தான் வந்து, இந்த அட்டாக்கை பற்றி தெரியாதவங்க தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ பிராண்ட் இமேஜ் போயிடுச்சு. அண்ட் ஸோ கஸ்டமர் ட்ரஸ்ட்டும் போயிடுச்சு. இப்போ மட்டும் இல்லை, இந்த மாதிரி தெரிய வரவங்களுக்கும் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது. லாட் ஆஃப் பிஸ்னஸஸ் கோ பேங்க்ரப்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் இன்சிடென்ட்ஸ். ஸோ இதை தான் நம்ம நினச்சி பார்க்கணும். அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? இன்னும் ஆர்டர் வரலனாக்கா ரெவென்யூ கிடையாது, எக்ஸ்பென்சஸ் மட்டும் இருக்குனாக்கா யார் வந்து அதில் வேலை செய்வாங்க? ஸோ போத் டெக்னிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் தட் தே குட் ப்ராசஸ் ஆர்டர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட். எப்படி நடந்ததுப்பா, இதை பார்ப்போம். ஓகே, ஒரு ஃபார்மர் எம்ப்ளாயியோட அக்கௌண்ட்டை வச்சு ஒரு இன்சைடர் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேபி அந்த இன்சைடர் நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக்காக தெரிய வராது. ஸோ தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன் நான். ஸோ மேபி ஐடியில் இருந்திருக்கலாம் அந்த ஃபார்மர் எம்ப்ளாயி. ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எல்லா ஆக்சஸும் இருக்கும். ரூட் ஆக்சஸ்லாம் இருக்குன்னாக்க ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தான் அது இருக்கும். ஸோ மேபி அந்த ஐடியில் இருந்தவரை வந்து ஃபயர் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து அவர் வந்து டிஸ்கிரண்டல்ட் எம்ப்ளாயின்னுவாங்க. கோவத்தில் இருக்கிறவங்க என்ன ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு.
அவர் என்ன பண்ணியிருக்கலாம், உள்ளே இருக்க வேலை செய்கிறவர்கிட்ட இதுதான் போய் ரூட் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்ட், போய் லாகின் பண்ணி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் இதை பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, அந்த கிரிட்டிக்கல் சர்வர் லாக்ஸ் எல்லாம் இருக்குமே, ஆடிட் லாக்ஸ் எல்லாத்தையும் போய் டெலீட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா ட்ரேசபிலிட்டி கிடையாது, இருக்காது. யார் பண்ணாங்கன்றது தெரியறதுக்கு எப்படி ஃபோரன்சிக்ஸ் எவிடன்ஸ்க்கு எப்படி கலெக்ட் பண்ணுறது? அதெல்லாம் வந்து லாகை வச்சு தானே பண்ணுவாங்க. அதையும் டெலீட் பண்ணி விட்டாங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதில் போயிருந்தேன். அதில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து எல்லா பப்ளிக் கிளவுடுமே ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், நிர்மல் இன்ட்ரடக்ஷனில் சொன்னார். ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்லாம் ஆஸ் அ யூசர் நமக்கும் சில கடமைகள் உண்டு, ஆஸ் அ ப்ரொவைடர் அவங்களுக்கும் கடமைகள் உண்டு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து செக்யூராக ரன் பண்ணுறது அவங்களுடைய கடமை. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு லாகை மாடிஃபை பண்ணணும்னாக்க எவ்வளோ டீம்ஸ் கோஆர்டினேட் பண்ணால் தான் அது முடியும். அண்ட் அது எல்லாத்துலேயும் வந்து எப்படி வந்து அவங்க வந்து அந்த லாகை மாடிஃபை பண்ண முடியாத அளவுக்கு என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்கன்றது ஒரு ஹை லெவல் ஓய்வு கொடுத்தாங்க. இட்ஸ் லிட்டரலி இம்பாசிபிள். வேற இந்த மாதிரி சிஸ்டத்துலலாம் என்ன பண்ணாங்களோ தெரில, ஹி வாஸ் ஏபிள் டு delete ஆல் த லாக்ஸ். அப்புறம் இது எதனால் நடந்தது? அந்த ஃபார்மர் எம்ப்ளாயி விட்டு போகிற போது அந்த ஆக்சஸை அவங்க ரிமூவ் பண்ணலை. அதுதான் ஃபண்டமெண்டல் இஷ்யூ. தே டிட் நாட் ரிமூவ் ஆக்சஸ். ஸோ டெக்னிக்கலாக இதெல்லாம் இதை பண்ணணும்னாக்கா என்ன பண்ணணும்? ஒரு சென்ட்ரல் ஐடென்டிட்டி ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரியாக இருக்கலாம், இல்லை ஆக்டா மாதிரி ஒரு க்ளவுட் பேஸ் சிஸ்டமாக இருக்கலாம், பிங் ஐடென்டிட்டி, நிறைய ஐடென்டிட்டி சொல்யூஷன்ஸ் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிட்டி சொல்யூஷனில் இருக்கிறது மட்டும் போகாது, கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதே ஐடென்டிட்டியில் தான் வந்து வச்சிருக்கணும். டிபிக்கலி மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ்லாம் வரும்போது அந்த வாங்கின கம்பெனி வேற விதமாக வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு கம்பெனி ஒரு நாளைக்கு வந்து 2 சிஸ்டம் பேரலாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பீப்புள் சைட்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குமா போயிருமா அப்படின்ற கவலையும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து இந்த ப்ராசஸ், இந்த வேலையை வந்து வாங்கின கம்பெனி வாங்கணுமா செய்யணுமா, வாங்கப்பட்ட கம்பெனி செய்யணுமா, யார் செய்யறதுன்ற ஒரு குழப்பத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த கேஸ் இது கிடையாது. பட் ஃபார் சம் ரீசன் அதை மறந்துட்டாங்க. அதனால வந்த வேணாம் அது. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட், எல்லா கம்பெனிலையும் இந்த பீப்புள் ப்ராசஸ் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரையாட், இந்த ட்ரையாங்கிளில் வந்து 3 வெர்டெக்ஸில் வந்து இது மாதிரி போட்டிங்கன்னாக்க இது எல்லாமே வந்து அவசியம். டூல்ஸ் இருக்கணும். ஆக்டிவ் டைரக்டரியாக இருக்கட்டும், ஆக்டாவாக இருக்கட்டும், அதெல்லாம் டூல்ஸ்னு வச்சுப்போம். ப்ராசஸும் இருக்கணும். ஒருத்தர் ஜாயின் பண்ணாக்க நியூ ஹையர் ஓரியன்டேஷன் போது எப்படி ஆன்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி விட்டு போன பிறகு எப்படி அவங்க ஆக்சஸை ஃபிசிக்கல் ஆக்சஸ்லேருந்து லாஜிக்கல் ஆக்சஸ் வரைக்கும் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணுறது ஷுட் பி வெரி வெரி குவிக், ரைட்? ஸோ ஒரு சென்ட்ரல் ஐடென்டிட்டி இது பண்ணாக்கா, அதனால தான் வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு ரீசெண்ட் அவுட்டேஜ் வந்தது ஐஏஎம் இதில். ஸோ அந்த ஐஏஎம்ன்றது ஐடென்டிட்டி ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு செகண்டுக்கு they process 500 million requests. That's a scale. Once again, 500 million authentication requests in 1 second. So இந்த ஆத்தென்டிகேஷன்ல வந்து ஒவ்வொரு ரிக்வெஸ்டையும் ஆத்தென்டிகேட் பண்ணணும்னாக்க அந்த ஆத்தென்டிகேட் எதை வச்சு இது பண்ணுறது? அது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது டு ப்ரூவ் வி ஆர் ஹூ வி சே வி ஆர். அப்புறம் ஆத்தரைசேஷன், நான் வந்து ஸ்ரீகாந்த்னாக்க ஸ்ரீகாந்துக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்றது ஆத்தரைசேஷன். ஸோ அந்த ஆத்தரைசேஷன்லாம் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியில் ஒரு கிளிக் பண்ணாக்க எவ்ரி திங் மஸ்ட் பி ஸ்டாப்ட் எஃபெக்டிவ் இம்மீடியட்லி. ஸோ அது ப்ராசஸ். இதெல்லாம் யார் செய்யறது? மனுஷன் தானே பண்ணணும். ஸோ பண்ணக்கூடிய மனுஷன் வந்து லேசியாக இருந்தாலோ இல்லை மறந்து போனாலோ ஸோ that thing will not work. So always the people process triadன்றது it has to work every day. So I just jumped ahead. So எதனா டூல் வச்சிருந்தாலும் it does not matter if the people don't follow process and the process is not enforced regularly, right? So இப்போ டெயில் கேட்டிங்னு வாங்க. நான் ஒரு பேட்ச் வச்சு வரேன், என் பின்னாலே ஒருத்தர் வந்து ஃபிசிக்கல் டெயில் கேட்டிங், ஸோ என் பின்னாலே வந்து உள்ள நுழைஞ்சிடுறாரு அப்படின்னாக்க இட்ஸ் அ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. செக்யூரிட்டி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐபிஎம்ல வேலை செஞ்ச போது சொல்லுவாங்க.
எனக்கு செக்யூரிட்டி கார்டு ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ யூ கேனாட் யூஸ் another person's badge to gain entry. And if we are the one gaining entry, we cannot let somebody else come in. இது physical level. அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து வெரி பேட் ப்ராக்டிஸ். அது வீட்லேயே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். யூனோ ஷேர்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சாக்க, இப்போ பேங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா they will not like that, even if it's a wife or a husband, that the other person can access the debit card with a PIN number. So இதெல்லாம் வந்து because it's a security problem. நம்மளை தவிர இன்னொருத்தருக்கு தெரிஞ்சதுனாக்கா அவங்க யார்கிட்ட சொல்றாங்கன்றது நம்ம கண்ட்ரோல் இருக்கா? கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸில் என்ன, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், டெட்லைன்ஸ் இருக்கும், ஓடுன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் பாசிபிலிட்டி. ஏன்னாக்க ஒரு அவன் இந்த டிஸ்கண்டல் எம்ப்ளாயி விட்டு போயாச்சு. மேபி தேவர் ஃபைட்டிங் another ஃபயர், மேபி வேற யாராவது எஸ்கலேஷன்ஸ் வந்து இதை பண்ணி இது அக்கௌண்ட்டை செட் பண்ண அந்த அக்கௌண்ட்டை செட் பண்ணு சொல்லியிருக்கலாம். ஸோ தே டிட் நாட் ஹாவ் த டைம் ஆர் தே ஃபர்காட் அபவுட் இட். அண்ட் ஸோ விட்டு போன பிறகு, அண்ட் இந்த விட்டு போனவரும் வந்து ஹி வுட் நோ. எனக்கு ரூட் அக்கௌண்ட் ஆக்சஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாதா, இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே முன்னால் ஒருத்தர் பண்ணிருப்பாங்க, அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த டிசேபிள் பண்ணியிருக்கலாம். அப்போது என்ன ஆகும், இது மாதிரி சத்தியமாக யாரும் பண்ண மாட்டாங்க, நான் தான் பண்ணிட்டு இருந்தேன், நீ போய் இதெல்லாம் பண்ணு, என்ன ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரைட், எல்லாம் சொல்லியிருக்கலாம்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது என்ன ஆக்சுவலாக நடந்ததுன்னு தெரியாது. ஸோ another problem is cyber security-ல attracting and retaining skill and talent. ஓகே, இது வந்து வெரி ஹார்ட் ஸ்கில். அதுவும் வந்து நாங்கள் பண்ண கோர்ஸ் வந்து இந்த இன்ட்ரோ கோர்ஸ் நிர்மல் சொன்னார். இட் இஸ் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 மேஜர் டிசிப்ளின்ஸ்: நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் கிளவுட். இதில் ஆள் கண்டுபிடிக்கிறதுன்றது ரியலி ஹார்ட், பிலீவ் மீ. நாங்கள்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணாக்க சோ மெனி ரிஜெக்ட்ஸ் தான். இன்டர்வியூ பண்ணிட்டு இன்டர்வியூலேயே வந்து இப்போ ரெஸ்யூமே பார்த்தா நிறைய இது பண்ண மாட்டோம். பட் இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஸ்கில் டு அப்டைன். இட் டேக்ஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு டூ தட். ஸோ பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். பட் ஸ்கில்லை அப்டைன் பண்ணிட்டு தென் ரீட்டைன் வேறு பண்ணுமே, அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், சேலஞ்சிங் ப்ராஜெக்ட் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். ரைட். ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் மோர் மணி ஃபார் எவ்ரிதிங். பட்ஜெட்ஸ் ஆர் லிமிடெட். என்ன பண்ணுவாங்க, விட்டு போயிடுவாங்க. தே டேக் த நாலேஜ். Not only the knowledge, in the many situations, they also take their credentials. And if the company is not diligent to stop it, then nobody can, then it's always exposed to attack. So, விட்டு போன பிறகு நம்ம பக்கத்தில் we should not try and access the system. எல்லாம் ஆடிட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை அண்ட் ஆக்சஸ் சிஸ்டம். டிசேபிள் பண்ணிட்டாங்களா பண்ணலையான்னு பார்க்கறதுக்கு. பிகாஸ் தே வில் நோ, ஓகே 1ஆம் தேதி விட்டு போனால் 2ஆம் தேதி he tried to access-னாக்க that in itself is a problem. ஸோ நம்மளாம் வந்து அந்த கிளாஸில் சொல்லுவேன், திருடனும் போலீஸ்காரனும் ஒரே மாதிரி தான் யோசிப்பான். நம்ம போலீஸ்கார வேலை, நம்ம திருட்டு வேலை பண்ணக்கூடாது. திருட்டு வேலை பண்ணக்கூடிய குணாதிசயங்கள் என்னன்றதும் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்ச பிறகு அதை செய்யவும் கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் டு பி குட் கார்பரேட் சிட்டிசன்ஸ். ஸோ இதுதான் முதல் கேஸ் ஸ்டடி. இப்போ let us open it up for discussions. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுதான் தெரியல. கேள்விகள் இருந்ததுனாக்க if somebody can shout it out for me, that'll be good. இல்லை நான் ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு Q&A-ல பார்க்குறேன். நான் Q&A-ல இருக்கா சேட்? ஒன்றும் இல்லை. ஓகே, let's open it up for discussions. யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளவு நேரத்துல தெரிய வரும்? அதுக்கப்புறம் அதுக்குள்ள வெள்ளம் தாண்டி போயிருக்குமா? இவங்க இந்த கேஸ்ல இவங்க உடனடியா அதை செட் பண்ண முடிஞ்சுதா? எவ்வளவு நாள் எடுத்தது? அதை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது? கிரேட் கொஸ்டின். நிறைய விஷயத்துல வந்து the attacks go undetected for months. I think average time is 9 months or something like that. So எப்பவுமே கஸ்டமர்கிட்ட வந்து நான் சொல்லுவேன், just because something is running doesn't mean it's running securely. ஸோ அதனால தான் வந்து டூல்ஸ் இருக்கணும். நம்ம வந்து கோர்ஸில் CNAPனு ஒரு டூல் பார்த்தோம். அது என்ன செய்யும், கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு போட்டு இதெல்லாம் வந்து மனுஷனால் பண்ணவே முடியாது. இந்த கன்ஃபிகரேஷன் இப்போ அடுத்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னாக்கா அது தெரிய வரும். கான்ஸ்டண்ட்டாக வந்து ஏன்னா எவ்ரிடே யாரோ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னாக்கா ஒன்று செக்யூராக இருக்கா, நேற்றுக்கு செக்யூராக இருந்தது இன்னைக்கு செக்யூர் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்றத ஃபயர்வாலாக இருக்கட்டும், பாலிசியாக இருக்கட்டும், யூ ஹாவ் டு ஹாவ் சம் சிஸ்டம் டு செக் ஃபார் anomalies in configuration
anomalies in traffic. But typically, இந்த இதில் வந்து ஐ திங்க் இட் வாஸ் வெரி குயிக் பிகாஸ் சைட்டு டவுன் ஆகிடுச்சே, நோபடி குட் ப்ராசஸ் ஆர்டர்ஸ். அதனால வந்து இட் வுட் பி pretty immediate. They possibly would have seen it the very next day. But other than that, lot of times it takes several months to detect it because அவங்க அட்டாக் பண்றவங்களுக்கும் தெரியாதா உடனே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. அதனால they will always fly under the radar. And அவங்களுக்கு வந்து ரிமெம்பர், thief is also as sophisticated as a policeman. ஸோ என்னெல்லாம் டூல் வச்சுருக்காங்கன்னு தெரியும், என்ன டூல் டிடெக்ட் பண்ணும் பண்ணாதுன்றதும் தெரியும். அப்படின்னா பண்ணாத மாதிரி they will do things. இப்போ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹியூமன்ஸ், இப்போ வந்து சில கண்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ் நேஷன் ஸ்டேட் அட்டாக்ஸ்னு. ஸோ இந்த மாதிரி இந்த countries, some countries like North Korea, which are very protected, they fund like crazy. அதான் கோர்ட்டில் சொல்லியிருந்தேன், they have a support line பா, மலேசியஸ் ஆப்டர் எல்லாம் பண்ண சப்போர்ட் லைன் கொடுத்து பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் மணி, இஃப் somebody can develop malware. So that is the state of the industry now. But good question, Sundar. சார், இன்னொரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று. ஸோ ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கக்குள்ள வந்து ஒரு பேசிவ் ரெக்கக்னைசன்ஸில் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ ஸ்ட்ராங் வந்து ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு லேட்டல் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிறது நம்ம இப்போ பேசணும் வந்து அது சொல்ல முடியாது நம்மளால. ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாலிமார்பிக்காக இருக்கலாம். ஸோ வந்து நம்ம அண்டர் த ரேடார் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செக்யூரிட்டி பாஸ்டர் வச்சிருக்கணும்? Another great question. ஸோ என்ன வச்சுருப்பாங்கனாக்கா, ஹனி பாட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஹனி பாட்னாக்க அது என்னன்னாக்கா, அது வந்து தேனியை வர வைக்கிற மாதிரி. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே வந்து ரியல் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து வெளி ஆட்களுக்கு வந்து அது ஹனி பாட் சிஸ்டம்னு தெரியாது. ஸோ ரெக்கானசன்ஸ் பண்ணுற போது, ரெக்கானசன்ஸ்னால் என்ன, வேவு பார்க்குறது. ஸோ ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ தட் வேர்ட். ஸோ முதல்ல வந்து ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணுறேன்னாக்க, இல்லை கம்பெனியே டார்கெட் பண்ணாட்டினாலும் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் இன் தேர். ஸோ கோர்ஸில் இதெல்லாம் தான் படித்தோம். இதுதான் ரெக்கானசன்ஸ்னு பேர். இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது லிங்க் போடுவீங்க, அந்த லிங்க் வேலிட் லிங்காக இருக்காது, எரர் 404 வரும். 404 வந்துட்டு அப்பாச்சி வெர்ஷன் 3.2 வரும். இது என்னத்துக்கு? அன்னெசரி இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர். ஸோ இந்த மாதிரி இந்த வெப்பை கிரால் பண்ணுறது ஒரு ஃபார்ம் ஆஃப் அட்டாக். ஸோ அதில் வந்து சிஸ்டம்ஸ் வந்து தே வில் ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் லெஜிட்டிமேட் வெப் கிராலர்ஸ். கூகுளும் தே கிரால் த வெப். நம்ம வெப்சைட்டை கிரால் பண்ணலன்னாக்கா கூகுளுக்கு எப்படி தெரியும் இது இந்த சைட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது, ரைட்? ஸோ தே ஆல் கிரால் த வெப். ஸோ தேர் ஆர் குட் கிராலர்ஸ் அண்ட் மலிஷியஸ் கிராலர்ஸ். இந்த மலிஷியஸ் கிராலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வந்து இல்லாத போலாத லிங்க் எல்லாம் ட்ரை பண்ண வேண்டியது. ட்ரை பண்ணால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்க்க வேண்டியது. பார்த்துட்டு ஓகே இது அப்பாச்சி இல்லை என்ஜின் எக்ஸ் வெர்ஷன் ரன் பண்ணுதுன்னாக்க அந்த வெர்ஷனில் என்ன வல்னரபிலிட்டி இருக்குன்னு பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் அது மாதிரி கிராஃப்ட் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் வந்து ரெக்கானசன்ஸ். ஸோ டு நிர்மல்ஸ் கொஸ்டின், என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ரெக்கானசன்ஸ்க்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்டனிங்னு ஒரு கான்செப்ட். அதாவது எது ஆக்சஸ் வேணுமோ அதை மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஃபயர்வால் பாலிசியாக இருக்கட்டும், அது எண்ட் பாயிண்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், நீட் டு நோ அப்படிங்கிறது ஒரு மெயின் பிக் கான்செப்ட் இன் சைபர் செக்யூரிட்டி. அதே மாதிரி சர்வராக இருக்கட்டும், அனாவசியமாக இஃப் இட்ஸ் அ HTTPS சர்வர், யூ நீட் டு நாட் ரன் FTP சர்வீசஸ், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். என்னத்துக்கு? நல்லா சர்வர் ஹார்டனிங். அதே மாதிரி ஃபயர்வால்லையும் பாலிசிஸ், ஃபயர்வாலை போட்டு அலவ் ஆல்னு போட்டிங்கனாக்கா வந்து அப்புறம் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அலவுட், ரைட்? ஸோ வாட் யூ ஹேவ் இன் த பாலிசி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெக்கானசன்ஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டூல் இருக்குது. இப்போ என்மேப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ கிளாஸில் சொல்லியிருந்தேன், விதவுட் டெல்லிங் த IT டிபார்ட்மெண்ட் நோபடி ஷுட் பி ரன்னிங் என்மேப். அது என்ன பண்ணணும்னாக்க எல்லா போர்ட்டையும் ஸ்கேன் பண்ணும். அந்த ஸ்கேன் பண்ணுறப்போ நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெர் ஆர் சிஸ்டம்ஸ் தட் வில் டிடெக்ட் சம்படி இஸ் ஸ்கேனிங். அப்படிதான் அந்த ரெக்கானசன்ஸை டிடெக்ட் பண்ணுறது. அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமல் கொள்ளாமல் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணாக்க நம்ம லெஜிட்டிமேட்டாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பண்ணுறோமா இல்லை கற்றுக்கிறதுக்காக பண்ணுறோமான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ more than a lot of times it will lead into a lot of problem and potentially to dismissals. So we must all be aware of what we can and cannot do, and the only way to know that is by knowing these kind of things.
ஸோ ரெக்கானசன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஹனிபாட்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. பட் ப்ரிவென்ஷன் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர், ரைட்? ஸோ ப்ரிவென்ஷனுக்கு ஹார்டனிங் இஸ் த ஒன்லி வே டு டூ இட். அண்ட் என்னதான் ஆர்டர் பண்ணாலும் வந்து கோர்ஸில் சொல்லுவேன் நான், மாறுதட்டிக்க முடியாது, என்னை யாரும் அட்டாக் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் அன் என்ட்ரி. இது வந்து வீட்டுக்கு பூட்டு போட்டாக்க யாரும் என் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட முடியுமா? இட்ஸ் அ டிட்டரன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது மாதிரி டிட்டரண்ட் கண்ட்ரோல்ஸ், ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல்ஸ், டைரக்டிவ் கண்ட்ரோல்ஸ், சிஐஎஸ்எஸ்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் தான் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் டெக்னிக்கல், திஸ் மோர் தன் தட். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், ஃபிசிக்கல் சேஃப்டி, எல்லாம் செக்யூரிட்டி தான். எனிதிங் தட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் திஸ், ரைட்? டிசாஸ்டர் ரெக்கவரி, பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானிங், எல்லாம் செக்யூரிட்டி தான். செக்யூரிட்டியில் வந்து 3 விஷயம் இருக்குது: கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டியை நிறைய பேர் விட்டுருவாங்க. எதுக்கு டிஆர் சைட், டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் பில்ட் பண்ணுறோம்? ஏன்னா பிஸ்னஸ் ஹஸ் டு ரன். பிஸ்னஸ் டவுன்னாக்க இட்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூ டூ, ரைட்? அது எப்படி நடந்ததுன்றது வேற விஷயமா இருக்கலாம். பட் அவைலபிலிட்டி இஸ் அ கீ கான்செப்ட் இன் சைபர் செக்யூரிட்டி. ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின், நிர்மல். எஸ் சார், தேங்க்யூ சார். ஆனந்த் சாட்ல ஒரு கொஸ்டின் போட்டிருக்காரு, நான் டெய்லி பேக்கப் வில் பி தேர் டு ரெக்கவர் அப்படின்னு சொல்லி. யா, ஸோ பேக்கப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இந்த கிரானா ப்ரோ வந்து பேக்கப்பில் தான் கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வந்து இட் ஸ்டில் அ டவுன் டைம். ஸோ ஆர்டர்ஸ் ப்ராசஸ் பண்ண முடியலனாக்கா மேபி ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெஸ்டோர் பண்ணிப்பாங்க. அது பேக்கப் லேட்டஸ்டாக இருந்து தான் தெரியாது. ஸோ பேக்கப் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக இருக்கணும். எல்லாமே வந்து இட்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லிடலாம், பட் செய்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணுமே, ரைட்? ஸோ இப்போ க்ளவுடில் வந்து என்னாச்சு? ஸோ தே மேக் ஷுர் தட் இந்த S3 ஸ்டோரேஜில் வந்து வி கிவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் டிஎஸில் டிஃப்ரெண்ட். ஒரு டேட்டா இருந்ததுனாக்கா அது நம்ம ஒரு ரீஜனில் வச்சுருப்போம், ஆனால் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. பிகாஸ் அண்டர்லைங் அந்த சிஸ்டமும் வந்து திஸ் ஆல்வேஸ் சம் ஃபிசிக்கல் சிஸ்டம். ஸோ அதுவும் வந்து ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி தான் எங்கேருந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ பேக்கப்ஸ் ஆர் கிரிட்டிக்கல். அண்ட் அதை வந்து ஃபுல் பேக்கப் எடுக்கிறோமா, டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்கிறோமா? இப்போல்லாம் சைஸ் ஆஃப் டேட்டா இஸ் கெட்டிங் ஸோ பிக், ரைட்? ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜில் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படாத ஒரு நிலவை. ஆனால் அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்தா தான் நமக்கு இது. அப்படியும் வந்து பேக்கப் சொல்யூஷன்ஸ்லாம் தேவை. ஏன்னாக்கா வந்து இந்த மாதிரி ரூட் ஆக்சஸ் இருந்ததுனாக்கா அதை போயிட்டு. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஆல்சோ லேர்ன்ட் வாஸ் தே ஜஸ்ட் டோன்ட். இப்போல்லாம் வந்து ஒன் பார்ட் ஆஃப் ransomware இஸ் டெலீஷன். டெலிட் பண்ணிட்டு காசு கொடுன்னு சொல்கிறது. இன்னொரு பார்ட் இஸ் என்கிரிப்ஷன். கீ, ஒரு பெரிய கீயை போட்டு என்கிரிப்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் காசு கொடுத்தா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் காசு கொடுக்கலன்னாக்க நான் வந்து உனக்கு டேட்டாவை திருப்பி கொடுக்க மாட்டேன். ஸோ பேக்கப் இஸ் an essential strategy, பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. இந்த மாதிரி ப்ராசஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயி விட்டு போகிற போது டிசேபிள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபயர் வால்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக்யூர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து கண்ட்ரோல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பற்றி நீங்களும் யூ கேன் கோ அண்ட் டூ சம் ரீடிங். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். ஆக்சுவலா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து அந்த ரீசெண்டா பிசிக்ஸ்ல அந்த நோபல் பிரைஸ் கிடைச்சது இல்லையா, நம்ம குவாண்டம் டனலிங் பத்தி. அவங்க கூட ஒர்க் பர்சன் ஆக்சுவலி ஜான் மார்டினஸ், அந்த ஜான் கிளேர்க்னு சொல்லிட்டு அவங்க குவாண்டம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் அவங்க இது அவங்க முடிச்சுட்டாங்க, இந்த வருஷம் அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டிஜிட்டல் இந்த இதுக்கு வந்து என்ன, இந்த நம்மளோட டே டு டே இதுக்கெல்லாம் இருக்காது, ப்ரிடிக்ஷனுக்கு அந்த மாதிரி அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்போ கூகுளோட ஏதோ ஒன்று வந்திருந்ததுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியல. அவங்க சொன்னது சைபர் செக்யூரிட்டியில குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரொம்ப, ஏன்னா அது டிஜிட்டலே கிடையாது. குவாண்டம்ங்கிறது வந்து அது அனலாக்ல வந்துடும். உங்களோட சிஸ்டம்ல புதுசா ஒருத்தன் உள்ள வந்தாலே அதை வந்து அது அளவே பண்ணாது, ஷட் டவுன் ஆயிடும். ஐ மீன் அவ்வளவு ஸ்பாட்டா அவனை வெளியில தள்ளுறதுக்கு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படியே தண்ணி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த திருடங்கிறவன் அவன் இதுக்கு ஒரு ஸ்டெப் அஹெடா போய் அதை எப்படி பண்ணலாங்கிற ஐடியால போவாங்களா இருக்கும். ஏன்னா நேஷன் லெவல்ல அது இது பண்றப்போ. ஸோ அது வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் லேர்னிங்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுமா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல நம்ம படிக்கிறது? ஐ மீன் அது ஒரு பெரிய இதா இருந்தாலும் பேசிக் பிசிக்ஸோட அடுத்த லெவல் தானே இது. நீங்க அதை பத்தி உங்களோட, ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அவர் வந்து அவங்க ஆக்சுவலா யூஎஸ்க்கு வந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு. அந்த ப்ராஜெக்ட் வந்து அதை நம்ம வந்து அது ரொம்ப கிளாசிஃபைட் ப்ராஜெக்ட், அதை பத்திலாம் நான் பேச முடியாது, பட் இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா நெட்வொர்க்கிங்ல இருக்கீங்க.
அதை பத்தி உங்களுக்கு இந்த மாதிரி இது இருந்ததுன்னா அது எப்படி ஒரு கம்ப்யூட்டர் அதுக்கெல்லாம் எப்படி ரியல் டைம்ல இப்ப கிளவுடுங்கிறது இதாகுது, பட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா இல்ல அதுக்கு வேற மாதிரி இதா உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி? யா, ஐ மீன் at a more of a philosophical level, in the learningன்றது it has to be continuous. So the way to think about quantum is the way we have come across. இன்டர்நெட்டுக்கு முன்னாடியிலேருந்து இன்டர்நெட்டுக்கு அப்புறம் எப்படி மாறிச்சு? ஸோ சைபர் செக்யூரிட்டி அது வரைக்கும் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி வாஸ் ஸ்டில் தேர். வீடை பூட்டிட்டு போவோம், அதோட முடிஞ்சது. கம்ப்யூட்டர்லாம் ப்ரெவலண்ட்டாக ஆகிற வரைக்கும். நவ் வி ஹவ் லேர்ன்ட் a lot of new skills. ஸோ குவாண்டம் வரும்போது தெர் வில் பி சைபர் செக்யூரிட்டி. மனுஷன் இருக்கிற வரைக்கும் போலீஸும் இருப்பான், திருடனும் இருப்பான், ரைட்? ஸோ தெர் வில் ஆல்வேஸ் பி, பட் இட் won't be in the same way. இட் வில் பி இன் a very different way. அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ இன்டர்நெட்டை விடுங்க, ஆன் ப்ரெமிஸ்லேருந்து க்ளவுடு போகிறப்பயே வந்து இட் டுக் ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 4 to 5 years ஃபார் பிஸ்னஸஸ் டு ஃபீல் கம்ஃபர்டபுள் தட் என்னுடைய டேட்டா எங்கேயோ போட்டு வச்சுருக்கேன், எங்கே போட்டு வச்சுருக்கேன்னு கூட தெரில. அதனால தான் வந்து இந்த டேட்டா சாவரனிட்டிலாம் வந்தது. யூரோப்பில் வந்து GDPR ரெகுலேஷன்ஸ் மூலமாக அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ டெஃபினட்டாக சைபர் செக்யூரிட்டி, இது யாரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னான், சைபர் செக்யூரிட்டி இஸ் ஜாப் செக்யூரிட்டின்னா. வெரி ட்ரூ. பிகாஸ் as long அதுவும் ஒரு கம்ப்யூட்டிங் தான். என்ன த வே தே டூ கம்ப்யூட்டிங் த்ரூ லைட் ஆர் வாட் எவர் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸும் வரும். இஃப் தெர் இஸ் அ லெஜிட்டிமேட் பிஸ்னஸ் கேஸ் தென் ஆல் தீஸ் திங்ஸ் வில் டெவலப். இந்த வாய்ஸ் ஓவர் IP வந்தபோது முதல்ல குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும் கால்ஸில், பேக்கெட் ட்ராப் ஆயிரும். பட் இட் வாஸ் அ பிக் காஸ்ட் சேவிங். ஸோ இந்த PBXலாம் இருந்தபோது இந்த PBXகாரன் அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்களாம், வாய்ஸ் ஓவர் IP வந்து சரியில்லைப்பா, இன்னும் எப்போ பார்த்தாலும் வந்து இதுவும் பிரேக்கப் ஆகுது நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம். ஸோ ஐ டோன்ட் லைக் இட்னா. அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் சொன்னானா, பிரேக்கப் ஆகுதா, திருப்பி பேசுப்பா, என்ன இப்போ அப்படின்னா. ஏன்? பிகாஸ் த பிஸ்னஸ் கேஸ் வாஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் இந்த மாதிரி வந்து சர்க்கிட் ஸ்விட்ச், பேக்கெட் ஸ்விட்ச் நெட்ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே பேக்கெட் ஸ்விட்ச் தான். இப்போ இன்னமும் வந்து நமக்கு வந்து ஜூமில் வந்து மீட்டிங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, பிரேக்கப் ஆகுது. எப்படி அது ஆகுது? பிகாஸ் சம் பேக்கெட்ஸ் காட் லாஸ்ட் இன் த மிடில். என்ன செய்கிறோம்? கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட்? முடிஞ்சது கதை. இதுக்காக வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்னாக்கா வீட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ டு யுவர் கொஸ்டின், சைபர் செக்யூரிட்டி வில் பி தேர் இன் சம் ஃபார்ம் ஆர் தி அதர், but it won't be in exactly the same way. It's up to us to learn how things work at that point in time. Okay, 6:40 ஆயிடுச்சு. In the interest of time, let me go through the next case study. Okay, so next study வந்து இது hotelier. I think that's a way to say that, hotelier. Okay, same flow. யாரு என்ன எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். யார் இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். ஸோ இது வந்து க்ளவுட் பேஸ்ட், அதாவது SaaS சர்வீஸ் மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அதுவும் பார்த்தோம் கோர்ஸில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னா என்ன, பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னா என்ன, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா என்னன்னு. இது வந்து மேஜர் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணது. அதாவது இது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஹில்டனில் போய் தங்குவோமா இருக்கோம், ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க ஹோட்டலியர் மாதிரி ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ ரெசர்வேஷன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், ஷிஃப்ட்டு அண்ட் கஸ்டமர் டேட்டா எல்லாம் வந்து இந்த சிஸ்டத்தில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அஸ் ஐ செட், மேஜர் பிராண்ட்ஸ், ரைட்? ஸோ நோ கிடிங். அதனால இது வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கக்கூடிய விஷயம். நம்ம போய் ஸ்டே பண்ணாக்க வந்து யாராவது இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணோம், இதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து ஹோட்டலியர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது? கொஞ்சம் குயிக்காக போகிறேன் பிகாஸ் ஐ வாண்ட் அலோவ் டைம் ஃபார் டிஸ்கஷன்ஸ் and it's already close to finish line. So July to இது நீங்கள் சுந்தர் நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வி இப்போதான் இந்த வருஷம் தான் தெரிய வந்தது. July to October 2024 S3 cloud storage breach பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் வாஸ் மேசிவ். 300 million எவ்வளோ பேர் வந்து தங்கியிருப்பாங்க, எல்லாம் அந்த சிஸ்டத்தில் இருக்கு. அதை வந்து 8 terabytes ஆஃப் டேட்டா S3 பக்கெட்லேருந்து திருடிட்டாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன், நாங்கள் தங்கியிருந்தேன்னாக்க என்னுடைய இமெயில், வீட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அகெயின் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ரிலேட் டு இட். என்னுடைய வீட் அட்ரஸும் இதுவும் தெரிஞ்சதுனாக்க ஹவு கம்ஃபர்டபுள் ஆர் வி? அப்சல்யூட்லி அன்கம்ஃபர்டபுள்.
Okay, so this is what was stolen in that terabytes of data of storage in the S3 bucket. First, ஹோட்டல்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனியோட சர்வீசஸை ஸ்டாப் பண்ணாங்க. அவங்க ஆட்டோமேஷன் சர்வீசஸ்லாம் வச்சுருந்தாங்களாம். ஸோ ஹோட்டல்ஸ் நேச்சுரலி ரைட் அட்டாக் ஆகிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுனாக்கா இது ஹோட்டலேன்னு யாருக்கும் தெரியாது. ஹையர் சிஸ்டம் வாஸ் காம்ப்ரமைஸ்ட், மேரியட் சிஸ்டம் வாஸ் காம்ப்ரமைஸ் தானே நம்ம சொல்கிறோம். நம்மளோட இம்பேக்ட் அதுதானே. ஸோ PIN and personally identifiable information, name, address and all that. ஸோ என்னுடைய நேமும் இமெயில் அட்ரஸும் வெளியில் வந்துருச்சுன்னா எனக்கு என்ன வரும்? அடுத்தது இமெயிலில் ஃபிஷிங் இமெயில்ஸ் வரும். இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணுறேன், எனக்கு காசு கொடு. ஸோ வி நீட் டு லேர்ன் டு சென்ஸ் வாட் இஸ் ரியல், வாட் சீம்ஸ் ரியல், வாட் இஸ் ஃபேக். அதாவது வந்து ஃபேவரட்ஸை வச்சு பேங்க்கு போடணும்னாக்கா ஃபேவரட்ஸில் லிங்க் பண்ணணும், டைப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு அன்னோன் மெசேஜ் வந்ததுன்னாக்கா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் என்னன்னு பார்த்துட்டு ஒன்றும் குறைஞ்சிடாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னுடைய ஃபோனில் திஸ் வை சே சைபர் செக்யூரிட்டி இஸ் அ லைஃப் ஸ்கில். என்னுடைய ஃபோனில் வந்து சைலன்ஸ் அன்னோன் நம்பர்ஸ்னு ஐஃபோனில் இருக்குது, அதுதான் போட்டு இருப்பேன். நிஜமாகவே நான் வந்து ஒருத்தர் கால் பண்ணணும்னு நினச்சாக்க மெசேஜ் விடுவாங்க, நான் இன்னார், இந்த உறவு உன்னுடைய நம்பர் இப்படி தான் கிடைச்சது, திருப்பி கால் பண்ணுறியான்னுவாங்க. இப்போ நான் கால் பண்ணல, நான் மெடிக்கல் எமர்ஜென்சினாக்கா அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும். ஏன்னா கால் பண்ணாக்கா இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி தட் ஐ நீட் டு ரெஸ்பாண்ட் இமீடியட்லி. இது மாதிரி எல்லாம் வந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற ஒரு அர்ஜென்சிலாம் நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபிஷிங் அட்டம்ஸ் இந்த மாதிரி தான். ஒரு லிங்க் வந்திருக்கு, ஆஹா ஏதோ ப்ரைஸ் கிடைச்சிரு போல் இருக்குன்னு கிளிக் பண்ணுறது. ஸோ அகெயின் பிராண்ட் இமேஜ். இந்த பிராண்ட் இமேஜ் வந்து இந்த ஹோட்டலியர்னால ஹோட்டல்ஸ்க்கு பிராண்ட் இமேஜ் டேமேஜ். இப்போ அடுத்து வந்து தே ஆர் pursuing lawsuits and action. Financial penalties இருக்க போகுது because they did not do something right. So and customer data was compromised. So எப்படி நடந்தது இது? So இதை யோசிச்சு பாருங்க. Again, this becomes very relevant to the course that we did. Okay, so information stealing malwareல எம்ப்ளாயி கிரெடென்ஷியல், நான் அந்த கீலாகர்னு சொன்னேன். என்ன மேல்வேர்னு நமக்கு தெரியாது, கீலாகர் சொன்னேன். கீலாகர் என்ன செய்யும்? நம்ம எதையோ கிளிக் பண்ணியிருப்போம், அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எதையோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன செய்யும்? நான் டைப் பண்ணுற www.iob.com.in போனேன்னாக்க ஓகே ஐஓபிக்கு போகிறாரு. தென் இட் ஹேஸ் ஆக்சஸ் டு யுவர் கீபோர்டு. ஸோ யூசர் நேம் போடுவேன், பாஸ்வேர்டு போடுவேன். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருந்ததுன்னா நல்லது, அதுவும் இல்லைனாக்கா ஈவன் வேர்ட்ஸ், ரைட்? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சதுனாக்கே முடிஞ்சது கதை. ஸோ இப்படி தான் வந்து திருடப்பட்டிருக்கு. முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்த பிறகு அட்லாசியன் சர்வரை அந்த எம்ப்ளாயி லாகினை வச்சு அக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதை வச்சு தென் தே ஸ்டார்டட் ஸ்க்ரேப்பிங் tickets and data which gave credentials to access the S3 bucket and இருக்கிற கஸ்டமர் டேட்டாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. அது வெரி எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் பேர். ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் வாட் ஹேப்பன். ஓகே, ஸோ ஆரம்பம் என்ன, இன்ஃபர்மேஷன் ஸ்டீலிங் மேல்வேர் எம்ப்ளாயியோடைய டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எப்படி யோசிக்கணும், அதை எப்படி அலோவ் பண்ணாங்க? ஓகே ஓகே எப்படி எப்படி வந்து மேல்வேர் அலோவ் பண்ணுற அளவுக்கு எப்படி அது சிஸ்டம் இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு செக்யூரிட்டி கண்ட்ரோல் இல்லை, வெரி வெரி ஆப்வியஸ். எண்ட் பாயிண்டில் ஆன்டிவைரஸ் டோட்டல் ப்ரொடெக்ஷன் மாதிரி எது சாஃப்ட்வேரும் இல்லை. அது இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இந்த எம்ப்ளாயி ஏதோ ஒரு வெப்சைட் போயிருக்காங்க, அதில் தான் இந்த லிங்க் இல்லை ஃபிஷிங் இமெயில் ஏதாவது வந்திருக்கு, அதை வச்சு தான் போயிருக்காங்க. அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் ஃப்ரம் த கோர்ஸ், வெப் ஃபில்டரிங்னு ஒரு ஃபீச்சர் பார்த்தோம். அதில் என்ன இருக்கும், FortiGateல இட் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், எதெல்லாம் அலவுட் கேட்டகரி எதெல்லாம். ஸோ இந்த மாதிரி லிங்க் எல்லாம் வந்து அவங்க கிளாசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க, இது மேல்வேர் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணலாம். அண்ட் நம்ம கன்ஃபிகரேஷன் ஏன் வந்து இதை பார்க்குறோம்னாக்க, கன்ஃபிகரேஷன்லையும் ரிமெம்பர் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வழியாக FortiGate வழியாக வரா மாதிரி தான் வந்து ரவுட்டிங் டேபிள்லாம் செட் பண்ணோம். ஸோ தட் க்ளவுடில் வந்து யூ கேன் ஓன்லி ஆக்சஸ் இன்டர்நெட் த்ரூ த FortiGate, நாட் டைரக்ட்லி. ஸோ க்ளவுட் இஸ் டெமோக்ரட்டைஸ், யார் வேணாலும் எதை வேணாலும் செட் பண்ணலாம்னாக்க. நான் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்லேயே ஒரு பப்ளிக் ஐபியை போட்டு டைரெக்டாக போட்டாக்க யூ ஆர் பைபாசிங் த ஃபயர் வால். அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து IAM அகெயின் ஆத்தரைசேஷன்.
வெரி இம்பார்ட்டன்ட். யார் எதை பண்ண முடியுன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேசிக் கண்ட்ரோல்ஸ் மஸ்ட் ஹவ் பீன் மிஸ்ஸிங். ஸோ எஸ்ரிலேருந்து டேட்டா திருடினாயா, அது எப்படி வந்து என்னுடைய நேமு இமெயில் அட்ரஸ்லாம் வந்து தெரிய வந்தது, அதையும் என்கிரிப்ட் பண்ணாம வச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஹவு ஸ்டூபிட் கேன் யூ பி, ரைட்? ஹவு ஸ்டூபிட் இல்லை, கேர்லெஸ் அண்ட் irresponsible கேன் யூ பி டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், knowing the lack of data encryption. அண்ட் எந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கு. இது எவ்வளோ நாளாக ஓடிச்சோ யாருக்கு தெரியும், ரைட்? ஸோ அதனால இந்த CNAPனு ஒன்று சொன்னேனே, CNAPP. ஸோ அது வந்து இட் வில் கான்ஸ்டன்ட்லி ஸ்கேன் த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க்னா என்ன, த பொட்டென்ஷியல் ஃபார் அன் அட்டாக் டு அக்கர். இந்த மாதிரி வந்து S3 பாக்கெட் என்கிரிப்ஷன் இல்லாமல் வைக்கிறது, இல்லை பப்ளிக் ஆக்சஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஹைலைட் பண்ணும். அதே மாதிரி கிளவுட் ட்ரெயில்னு ஒன்று இருக்கு. ஸோ எவ்ரி API இஸ் லாக்டு இன் AWS. ஸோ அதெல்லாம் பார்த்து அதில் ஏதாவது அனாமலி இருக்கா, டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் ஏதாவது இருக்கா, அது எப்படி வந்து கார்லேட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் அலர்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது CNAPோட வேலை. அதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இது இன்னொரு முக்கியமான லெசன் என்னன்னா, நான் ஹில்டன்லையும் மேரியட்லையும் தங்குறேன், அவங்க வேற ஏதோ சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. பட் அந்த தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் வந்து இல்லாதனால I am affected as a user. So it's not just Marriott system that affects us. It's the systems that Marriott uses that also affects us. Okay. So this is the second case study that I wanted because this is more profound. இது வந்து ரொம்ப காமன். மில்லியன்ஸ் ஆஃப் கெஸ், terabytes of data were all stolen. So this is what I wanted to discuss in the second case study. So what's the time now? 10 minutes to go. And so let's open it up for discussions. Anybody who wants to talk about the course that we did, how relevant that whatever you learned in the course to these case studies. நம்ம படிச்சது எல்லாமே வந்து சும்மா அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்காக படிக்கல. எல்லாம் இதெல்லாம் வந்து நடக்கிறதே அதெல்லாம் பண்ண வேண்டியவங்க பண்ணாததும், இருக்க வேண்டியது இல்லாதனாலையும் வந்ததுன்றத ஹைலைட் பண்றதுக்கு தான் இந்த செஷனே இன்னைக்கு செட் பண்ணோம். தட் தெர் இஸ் அ ரியல் யூஸ் கேஸ் ஃபார் தீஸ் திங்ஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இமேஜினரி. ரெண்டு எடுத்தேன், இந்த மாதிரி வந்து 200 நடக்குது. ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு பி அவேர், டு பி அலர்ட், to be cybersecurity conscious because we have a responsibility in our family and at work. So I will stop here. So let's open it up for discussions and take some questions. எல்லாரும் குவைட்டா இருக்கீங்க. Please unmute. Everybody can unmute and start talking. நீங்க குவைட்டா இருந்தீங்கன்னாக்க எனக்கு வந்து நான் சொன்னது புரியலையா, இல்ல நீங்க ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. Sir, Nizam here. Go for it. I think this is what I like in your class, sir. So one is business value, second is the philosophy, and third is giving a right direction about what is ongoing and how we can go to the destination. Right. So, and the case studies are more useful because it will give a lot of clarity why we are doing it. Yes. And it will give more insight and because without clarity, if you have so much technical knowledge also, it will not lead to the right pitch. So yeah, Thank you, that's Nizam. what I wanted to say. Thank you, sir. Thank you. Imagine நம்ம வந்து if we are an employee at Hotelier or Kirana Pro, how would we feel? நமக்கே வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு வந்து we will not be very motivated, right? So it has a lot of impact, technical impact, loss of trust, loss of data and loss of morale போயிடும். ஸோ என்ன கம்பெனி இது, இப்படி ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுத்தாலும். எனிவே I'll take more questions. Yes, people can ask questions or நம்ம ஒரு பிரேக் அப்புறமா வீக்லி மீட் ஜாயின் பண்றோம். ஸோ பீப்புள் அந்த ஆஸ்பெக்ட்லயும் யூ கேன் பாலப்பிரியா those people joined after a long time. அவங்க பேர்லாம் நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் யூ ஹாவ் அ கொஸ்டின்ஸ் ஆர் எனிதிங் ப்ளீஸ் ஷேர். யூ கெட் த டைம். ஸோ கைண்ட்லி.
கண்ணதாசன் ஒரு பேரை பார்க்குறேன், அது வந்து புல்லரிக்குது. ஆஹ், எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டோம், இதற்கு ஒரு மருத்துவம் கண்டோமா இருந்தா அப்படின்னு பெரிய பெரிய தத்துவ கவிதையெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ ஐம் a பிக் ஃபேன். ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய தமிழ் பாட்டுகளெல்லாம் நான் அப்பப்போ கோட் பண்ணுவேன். ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஸோ எப்போவுமே வந்து ஒய்ன்ற கேள்வியை கேட்கணுங்கிறதுக்காக வந்து அதை சொல்லுவேன் நான். ஸோ அதே மாதிரி திருக்குறள், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேட்கிற கண்ணதாசன் பேச அன்மியூட் பண்ணிட்டேன். கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க சார். நான் ஆக்சுவலி ஐ எம் நியூ டு சைபர் செக்யூரிட்டி, அதனால தான் நான் கொஸ்டின்ஸ் கேட்கல. ஐ எம் ஆக்சுவலி டெவலப் யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ் இன்ஜினியர். ஸோ ஜஸ்ட் வாண்ட் நான் வந்து சைபர் செக்யூரிட்டி சைட்ல வரணும். அதை இப்போ நான் கோர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஸோ அதனால தான் என்னால் இப்போ கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க முடியல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஆல் குட். ஸோ இதை வந்து as I said, it's a life skill, everybody should know, right? இது வந்து விதிவிலக்கே கிடையாது. அது வந்து நீங்க வந்து டெவாப்ஸா இருக்கட்டும், ரன் டைமா இருக்கட்டும், ஐடில இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஆர்கிடெக்சர், நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்கட்டும், யாரு கம்ப்யூட்டரை தொட்டிங்கன்னாக்க you are not an exception. You have to know cyber security and apply that in your own way, in your own field. சார் நான் இன்னொன்னு சார், நான் வந்து இப்ப நான் பேஸ்ட் இன் யூகே, நாட் இன் இந்தியா. ஸோ இப்ப அங்க மார்க்கெட்ல எப்படி சார் இருக்கும் சைபர் செக்யூரிட்டி, சின்ஸ் ஐம் கம்ப்ளீட்லி நியூ டு சைபர் செக்யூரிட்டி? So any learning takes time. Okay. So unfortunately we've all got impatient. போனை பார்க்குறோம், ஒரு ஆப் ஸ்டோர் போறோம், ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றோம், அந்த போன் புது புது வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சது. ஹியூமன் பிரெயின் இஸ் நாட் லைக் தட். ஓகே, இட் டேக்ஸ் டைம் டு அப்சார்ப் டு. அது வந்து ஜிக்ஸா பசில் மாதிரி தான் அது. ஒரு பீஸ் இங்கே கற்றுவோம், அடுத்த பீஸ். ஸோ வி ஹாவ் டு கிவ் இட் டைம். எனக்கு வந்து மினிமம் 2 years ஆகும் எனக்கு. ஸோ ரிகரஸாக படித்தேன்னாக்க நான் வந்து டிலிஜென்ட்டாக நோட்ஸும் எடுப்பேன். மினிமம் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 2 years of dedicated learning to qualify yourself to even apply for a job in that field. So that is the kind of timeline you must set yourself. None of it is like 1 month, 2 month thing. 2 வருஷம் ஆகும். ஓகே. இன்ஃபேக்ட் இப்ப ரீசன்ட் டேட்டா பிரீச் இன்சிடென்ட்டா நீங்க பாத்திருப்பீங்க யூகேல. அந்த கார் கம்பெனில ஜாக்வார், லேண்ட் ரோவர், அப்புறம் அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர், இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் then I really got okay, there is some scope இருக்கு இங்க, let me try to jump in ன்ற மாதிரி தான் நான் started learning in last 2 to 3 months. Very good, great move. Yeah, I'm in fact targeting one certification, CompTIA Plus ன்னு ஒன்னு இருக்குல்ல, SY070. Yeah. Yes. So I mean உங்களை மாதிரி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்க டு ஸ்டார்ட் வித் அந்த சர்டிஃபிகேஷன் தான் இஸ் சம்திங் which you need to do அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. So I'm just planning that as well. Very good. அதாவது 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்ம growthல: எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஜர். ஓகே, எஜுகேஷன்ன்றது நீங்க பண்ற CompTIA சர்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அனுபவம், அதை வந்து அப்ளை பண்ணணும். அனுபவத்துல நம்ம வந்து சிவிலையோ ரெஸ்யூமிலோ போடுற போது நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு மற்றவங்களுக்கு சொல்றது. லேட்டர் ஸ்டேஜஸ் மிட் 40ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்போஜர், மற்றவங்களுக்கு நம்ம தெரியணும், ரைட்? ஸோ நம்ம வந்து நம்மளே சொல்லிட்டு இருக்க கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம தெரியும். அதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எழுதணும், கான்ஃபரன்ஸ்ல பேசணும். இப்போதான் வந்து மற்றவங்களுக்கு நம்மள தெரியும். ஸோ இமேஜின் எனி செலிபிரிட்டி, ரைட்? பிரைம் மினிஸ்டருக்கு நமக்கு தெரியாது, நம்மள தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். ஒய்? த எக்ஸ்போஜர், த டைட்டில், த கைண்ட் ஆஃப் ரோல் தே டூ. ஸோ போக போக, ஆனால் எக்ஸ்போஜர் இல்லைன்னாக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் உதவும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாக்க எஜுகேஷன் தான் உதவும். ஸோ எவ்ரிபடி ஹஸ் டு ஸ்டார்ட் தேர். ஸோ சம் காம்பினேஷன் ஆஃப் கொஞ்சம் வந்து அனுபவமோ படிச்சதை வச்சு கொஞ்சம் செய்யுது. தட்ஸ் வை ஹேண்ட்ஸ் ஆன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கோர்ஸ்லேயும் வந்து we did a couple of labs. ஸோ படிச்சுட்டே இருந்தாக்க வந்து மனசில் நிற்காது. செய்யறப்ப தான் வந்து இந்த மசில் மெமரி வருதுங்கிறது வந்து செய்யறப்ப தான் வருது. ஸோ பெஸ்ட் விஷஸ் வித் யுவர் ஸ்டடீஸ், கீப் இட் கோயிங், அண்ட் இட்ஸ் அ லைஃப் ஸ்கில். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க வந்து லேண்ட் ரோவர் இருக்கு. ஸோ லேண்ட் ரோவர்ல ஒரு கார் வாங்கினீங்கன்னாக்கா we'll all be thinking, right? நம்ம டேட்டாவை சேஃபா வச்சிருப்பாங்களா? we have no control, but it affects us. அதனால தான் வந்து not all technologies are like that. So some technologies directly relate and
ஐடென்டிட்டி போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. எனிபடி கேன் பி மீ, எனிபடி கேன் பி யூ, right? So that is why I keep saying over and over and over again, this is a life skill. Swimming மாதிரி தான் இது life skill. And swimming-ஐ விட more important life skill, because every day நம்ம swim பண்றது இல்ல. Every day we deal with technology. Any day we could be subject to attacks. So வீட்டு சிஸ்டத்துலேயும் வந்து அது வந்து மொபைல் டிவைஸாக இருக்கட்டும், பர்சனல் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், we have to have security measures in tools. We have to have security measures in terms of our way of thinking and talking, sharing information, and எல்லா people process toolsன்றது நம்ம வீட்டுக்குள்ளேயும் பொருந்தும். தேங்க்யூ சார். No problems. Any other questions on case study, whatever? கொஸ்டின்ஸ் நீங்க சாட்லயும் போடுங்க. இஃப் யூ ஆர் பேச முடியாத மாதிரி இருந்தீங்கன்னாக்கா சாட்ல போடுங்க. we will reach out and we will get. இது சைபர் செக்யூரிட்டி கூட தான் இருக்கணுங்கிறது இல்லை. யூ கேன் ஆஸ்க் வித் எனிதிங். நீங்க உங்ககிட்ட இஃப் யூ கேன் ஃபைண்ட் இட் ரிலையபிள் ரிலவெண்டா கேட்கலான்னு இருந்தாக்கா யூ கேன் ஆஸ்க். தயங்காதீங்க. நான் கேட்கறது வந்து முதல்ல அந்த ஃபியர் யாருக்காவது இருந்ததுன்னா போகணும். நான் ஏன் நல்லா சொல்றேன்னாக்க, நான் தயங்கினவன். கேள்வி கேட்டாக்க மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் எனக்கு இருக்கும். ஸோ போக 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 தான் அது வந்து போச்சு. கேள்விகள் கேட்கறதுக்கும் ஒரு தைரியமும் வேணும், அதுக்கு உண்டான படிப்பும் வேணும். அதனால இந்த மாதிரியான செஷன்ஸ்லாம் வந்து யூ ஹாவ் டு பி ஓப்பன். எனக்கு தெரியாது, இது சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்டாதான் கற்றுக்கிறது. எப்படி கற்றுக்கிறது, ரைட்? ஸோ நான் வந்து மியூசிக் கற்றுக்கிறேன் நான். ஸோ முதல்ல வந்து அவர்கிட்ட மியூசிக் டீச்சர்கிட்ட போகிறபோது வந்து டென்ஷன் இருக்கும். நல்லபடியாக வாசிக்கணுமே, ஐ ப்ளே ஃப்ளூட், நல்லபடியாக வாசிக்கணுமே, தப்பாக இருந்தாக்கா அவர் என்ன நினச்சிக்குவார் அப்படின்னுவேன். ஸோ டென்ஷனில் இருக்கும்போது வந்து வாசிக்கவே வராது. அப்போ அவர் சொல்லுவார், இங்கே வேறு நீங்கள் வந்துக்கிறதே கற்றுக்கிறதுக்கு. இஃப் யூ மேக் அ மிஸ்டேக், ஐ வாண்ட் யூ டு மேக் அ லவுட் மிஸ்டேக் அப்படின்னுவார். ஸோ ஒரு டீச்சர்கிட்ட வந்து ஒரு எந்த ஒரு அப்ரிஹென்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ பி போல்ட், ஆஸ்க் யுவர் கொஷின்ஸ். Somebody asked a question. சார் சீனிவாசன். கேள்வி என்ன கேட்டிருக்காரு? சார் சீனிவாசன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இன்ட்ரோடியூஸ் சார். அந்த ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஹேக் ஆனது சொல்லிங்களா சார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. ஏன்னா டேரக்டா அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் சார் லாஸ்ட் இயர்ல. ஒரு இந்த இயர் தான் சார், ஒரு 4 month பேக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் 3 star ஹோட்டல் சார். நான் ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஐடி மேனேஜரா ஒர்க் பண்றேன் சார். சடனா ஒரு ஸ்டாட்டிக் ஏபியை கான்ஃபிகர் பண்ணலான்னு போகும்போது ஒரு வித்தின் 10 minutesலயே ஹேக் பண்ணிட்டாங்க சார். ப்ராப்பரா அவங்க பாத்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷமா சரியா அங்க ஐடி சப்போர்ட் இல்லாதால நம்மள்ட்ட ஹேக் ஆகி புதுசா போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தள்ளப்பட்டுட்டோம். டேட்டா ரெக்கவரின்னு போகணும்னு கேட்டோம்னா யூஎஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட 6 lakh போல கோட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வேற ஆப்ஷனே இல்லாம புது சாஃப்ட்வேரே நாங்க போயிட்டோம் சார். இப்ப அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்புறம் ஒரு நிர்வாகத்துல சொல்லி இப்போ செக்யூர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். பட் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். இருந்துமே எந்த பக்கம் எப்படி வந்தாங்கன்னே கண்டுபிடிக்கல. அப்புறம் பார்த்தோம்னா சேனல் தான் வந்திருக்காங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே ரொம்ப கொஞ்சம் டக்குன்னு எக்ஸாக்ட் ஆயிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து சார். பேசிக்கா நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி எளிமையா சொல்லணுமோ அதை நீங்க சூப்பரா சொல்லிருந்தீங்க. அதுக்கப்புறம் எல்லா ரெகுலர் ஃபேக்கல்ட்டி கூப்பிட்டு டீச்சர்ல எல்லாருக்கும் ரொட்டீனா இதுவரையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு சார். டே பை நைட் 24 hours. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சார். நன்றி சார். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த நாங்கள் பண்ண லேப்ஸில் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஷோட் வாஸ், AWSல ஒரு பப்ளிக் ஐபி போட்டால் எவ்வளோ இடத்துலேருந்து அந்த பப்ளிக் ஐபியை ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க. அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சைட்டில் போனாக்கா அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, சிங்கப்பூர்லேருந்து வரும். இதெல்லாம் வந்து மனுஷன் உட்காரல, சம் காம்ப்ரமைஸ் மெஷின் அங்கே அதை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? முதல்ல சிலதெல்லாம் டார்கெட்டடாக பண்ணுவாங்க, சிலதெல்லாம் வந்து வந்தவரை லாபம்ன்ற மாதிரி எது கிடைச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி they will go and attack. எனிவே, மணிகண்டன் உங்கள் கை ரைஸ் பண்ண பார்க்க ப்ளீஸ். நீங்கள் வந்து CCNA சர்டிஃபை பண்ணியிருக்கீங்க, கேள்வி கேளுங்க ப்ளீஸ். ஒரு கொஸ்டின் டைப் பண்ணாலே கேளுங்க. ஹலோ சார், குட் மார்னிங்.
பார்த்தீங்கன்னா, இப்போ சைபர் செக்யூரிட்டில பார்த்தீங்கன்னா, அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அதுக்கு முன்னாடி நான் பிசிஏல ஒரு 10 இயர்ஸ் பேக் முடிச்சிருக்கேன் சார் நானு. பட் இப்போ ஒரு கம்பெனி அசோசியேட் ஆர்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் கிளவுட் இன்ஜினியர் இன் L1. பட் ஐ வுட் லைக் டு L2 ஆல்ரெடி L1, L2 ஒர்க் பண்ணிட்டு நானு. பட் ஐ வுட் லைக் டு கோ ஃபார் தி L2 இன்டு தி கிளவுட் பிளாட்ஃபார்ம். சைபர் செக்யூரிட்டி எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஷூர். ஸோ க்ளவுடில் வந்து க்ளவுட்லேயும் சைபர் செக்யூரிட்டி உண்டு. அதுதான் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அதாவது டேட்டா சென்டர் அதை எப்படி ரன் பண்ணுறது அதெல்லாம் வந்து க்ளவுட் ப்ரொவைடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வெரி சிம்பிள் வே டு திங்க் ஆஃப் இட் இஸ், இஃப் யூ ஹாவ் ஆக்சஸ் டு சம்திங் இன் க்ளவுட், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்யூரிங் இட் டூ, ரைட்? அது கன்ஃபிகரேஷனாக இருக்கட்டும், டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாம் யார் ரன் பண்ணுறாங்களோ, பிகாஸ் த க்ளவுட் ப்ரொவைடர் ஹேஸ் நோ ஆக்சஸ் டு இட். நீங்கள் எப்படி கன்ஃபிகர் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஃபேர் இனஃப், ரைட்? ஸோ அதனால க்ளவுடில் வந்து சைபர் செக்யூரிட்டி இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், பட் பிரின்சிபல்ஸ் ஆர் த சேம். பட் எப்படி பண்ணுறதுங்கிறது இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டும் சைபர் செக்யூரிட்டி ஆங்கிளை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அண்ட் another thing that I would also say in the class is, எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறது ஹர்ட் பண்ணாது. அண்ட் அது எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது இப்போ நினச்சி பார்த்தாக்க தெரியாது, பிற்கால ஒரு காலத்தில். ஆனால் கற்றுக்கிற போது ஒழுங்காக கற்றுட்டுடும். இந்த திருவள்ளுவர் மாதிரி தான், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்ற மாதிரி. ஸோ ஒழுங்காக கற்றுட்டாக்க சிலதெல்லாம் வந்து 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இட் ஹஸ் கம் அண்ட் ஹெல்ப் மீ. அப்போ எனக்கு தெரியாது. எனி லேர்னிங் இஸ் குட். ஸோ யூ ஹாவ் டு அண்ட் இட் ஹெல்ப்ஸ் கம்யூனிகேட். ஸோ நம்ம வந்து டெவாப்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ டெவாப்ஸில் வந்து புஷ் பண்ணிட்டீங்க ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ Log4j மாதிரி ஒரு அட்டாக் வருது. ஸோ அந்த கோடை எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி போடுறதுக்கு மேபி இல் டேக் அ வீக். அது வரைக்கும் வெர்ச்சுவல் பேட்சிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா ஃபயர்வாலில் ஒரு டெம்பரரி பாலிசி போடுறது. ஸோ நம்ம ஃபயர்வால்னால் என்ன, அதில் என்ன பாலிசியால் போட முடியும், எதுவுமே தெரியாமல் இருந்தால் இது வந்து சண்டை தான் நிரந்தரமாக இருக்கும். நான் இதை பண்ணுவேன், எனக்கு 2 வாரம் ஆகும்னு அவங்க. அவன் நெட்வொர்க்கிங்காரன் என்ன சொல்லுவான், இது ஓன் ப்ராப்ளம், அப்ளிகேஷன் ஷட் பண்ணணுன்னுவான். இது தெரிஞ்சதுனாக்கா ஃபயர்வாலில் ஒரு டெம்பரரி பாலிசி போட முடியாதா, இதுதான் போர்ட் நம்பர்னு சொல்லலாமே நம்ம, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு த லேர்னிங் ஹேப்பன்ஸ். பிகாஸ் செக்யூரிட்டின்றது கோடில் இருக்குது, நெட்வொர்க்கில் இருக்குது, எண்ட் பாயிண்டில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ ஒன்றில் இல்லைன்னாக்க இந்த டிஃபென்ஸ் இன் டெப்த்துன்னுவாங்க. ஒன்றில் மட்டும் போட்டால் போதாது, மல்டிபிள் பாயிண்ட். ஏன்னாக்கா அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணிட்டாக்க இந்த மல்டி வெண்டர் ஸ்ட்ராட்டஜியும் அதில் பார்ட் ஆஃப் இட். ஒன்றை பிரேக் பண்ணிட்டாக்க அடுத்ததாக அது பிடிக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஓகே, ஸோ கண்டினியூ யுவர் பாத். நோ எஃபர்ட் இன் cyber security goes a waste. I can guarantee you that. So it will all come in handy. எப்போ வரும்ன்றது தெரியாது. சில சமயம் இமீடியட்டாக இருக்கும், சில சமயம் it will have a delayed effect, but it will never go a waste. Best wishes. சார் லக்ஷ்மண். சொல்லுங்க லக்ஷ்மண். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். வெரி குட் செஷன் சார். இப்போ எனக்கு ஒரே டவுட், நீங்க சொன்னீங்களா இப்போ நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்றோம், மொபைல் எல்லாமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம். ஸோ ஆஸ் அ யூசரா வந்து நமக்கு எந்த அளவுக்கு இப்போ சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் இருந்தா இதா இருக்கும், எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இது டூஸ் அண்ட் டோஸ்ங்கிறது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். சூப்பர். ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு ஆர்டிகல் எழுதினேன், சைபர் செக்யூரிட்டி ஃபார் த ஹோம் அண்ட் ஃபேமிலின்னு. ஸோ குயிக்காக ஆக்சஸ் பண்ணி நான் அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து ஐ டிஸ்கஸ் அ லாட் அபவுட் ஹவு டு டிடெக்ட் அட்டாக்ஸ். அதாவது அகெயின் ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் நம்ம வந்து வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் the security of our of our home and family and personal equipment. So அது பேக்கப் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், சார்ஜ் பண்ணுறது, ரைட்? ஸோ ஐ டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ். யூஎஸ்பி கேபிளை விட பப்ளிக் பிளேசஸில் யூ சார்ஜ் வித் த பவர் பிளாக். ஷோல்டர் சர்ஃபிங்னு ஒன்று இருக்குது, பார்க்குற போது இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்ம சென்சிட்டிவ் டேட்டாலாம் வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லாம் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறது.
கனாபினா வயர்லெஸ் நெட்ஒர்க் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. ஸோ திஸ் அ லாட் டு டாக் அபவுட் அண்ட் திங்க் அபவுட். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த லிங்க் அக்செப்ட் பண்ண முடியல, பிகாஸ் ஐ எம் நாட் லாக்ட் இன் டு லிங்க்டின். பட் லிங்க்டின்ல நீங்க ஷேர் பண்ணுங்க, we will circulate it. ஷேர் பண்ணுங்க நம்ம Yes, I'll definitely share and then I will give it to you. ஓகே. வேற என்ன கேள்வி? Any more questions மக்கள்? தேங்க்யூ ஸ்ரீனிவாசன், அவரோட இதை எக்ஸ்பிளைன் ஆக்சுவலி. நீங்க சொன்ன அந்த ரெலவெண்ட் இருக்கும் அவங்களோட இதை நீங்க சொன்னது எப்படி ரியல் டைமா இருக்குங்க. நீங்க எடுத்ததே ரியல் கேஸ் ஸ்டடி. அந்த ஹோட்டலியர் மாதிரி ரியல் டைம்ல இருக்கிற ஒருத்தங்களும் அத சிமிலர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரூ. இது வந்து இவர் ஜான் சேம்பர்ஸ் சொல்லுவார், சிஸ்கோ சிஇஓ இருந்தவர். There's only two categories of companies. One who know they are hacked and one who don't know that they are hacked. So அப்படிதான். So almost everybody has been hacked in some way. So I want to ask one suggestion of the people. Next week நாங்க வந்து உங்க அந்த மொபைல் லாரியட் கூட ஒர்க் பண்ணவங்க, he is also from USA, தமிழ் பர்சன் தான். ஸோ அவங்க கிட்ட நாங்க டாபிக் இது பண்றப்போ என்ன அவங்க நம்ம குரூப்போட இதை வந்து கேட்டாங்க ஆக்சுவலா, எந்த மாதிரி குரூப் நம்ம தமிழ் பூமி இது அப்படிங்கிறப்போ அப்புறம் ஹி அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த மாதிரி வேணுமான்னு. ஸோ இஃப் யூ பீப்புள் சஜஸ்ட், நீங்க வீக்லி மீட்லயோ இல்லை 1-to-1 பிங் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இது வேணும் வித் தட் பர்சன். ஹி இஸ் ஹேவிங் 35+ years of experience. Now he came out of IT, I think. அவங்க ஏதோ ஒரு நாசாக்க எதுக்கோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நமக்கு அதை என்னால ஷேர் பண்ண முடியாது. பட் அந்த டொமைன்ல உள்ளதுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ. இல்ல நான் சொன்ன இதை மாதிரி ரியல் டைம்ல உள்ளவங்களுக்கு என்னென்ன லேர்ன் பண்ணா எப்படி ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சின்ன இதை சஜஷன் சொல்லியிருந்தேன். ஸோ எனி சஜஷன்ஸ் நீங்க, ஏன்னா நீங்க பாதி பேர் ஜாயின் பண்ணிட்டு கொஸ்டினே கேட்காம இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி பீப்புள்லாம் அப்ரோச் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஹெசிடேஷன் வருது. நம்ம குரூப் ஐடியில தான் இருக்க போகுது அப்படிங்கிறப்போ தெர் இஸ் சம் இன்ஹரண்டா ஒரு ஸ்டெப் பேக் இதாகுது. ஸோ இட் இஸ் வெரி லக்கி வி ஸ்டார்டட் திஸ் வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் வி ஃபவுண்ட் ஒன் வெரி குட் ரிசோர்ஸுங்கிறது நல்ல ஒரு ஓப்பனிங்கா நான் பார்த்தேன். ஸோ கைண்ட்லி ஹெல்ப் அஸ் டு கெட் மோர் ரிசோர்ஸ் பீப்புள் டு வீக்லி மீட், தமிழ் பூமி வீக்லி மீட். Okay, Srikanth sir, we are into the closing time almost. உங்களோட conclusion or any person who wanted to share anything, we will close in 2 minutes. நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போதைக்கு வந்து சதீஷ் மத்தூரி எனக்கு பேர் தெரியல, ஸ்ரீனிவாசன் ஷேர் பண்ணாங்க. ஸோ வந்து எப்படின்னா ஒரு பப்ளிக் ஐபி போடுறாங்க, அந்த ஐபி போட்டோடனே எப்படி வந்து ஸ்கேன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அதர் பீப்புள் ஷேர் பண்ண எல்லா தாட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் ரியல் டைமாக நாங்கள் வந்து ஸ்ரீகாந்த் சார்கிட்ட படித்தோம். ஒரு FortiGate firewall கான்ஃபிகர் பண்ணக்குள்ள நாங்கள் ஒரு ஐபி போடுறோம். அந்த ஐபி வந்து யூஸ்வலாக வந்து சொன்ன மாதிரி வந்து பீப்புள் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ தே காட் பாட்ஸ். ஸோ ஒரு பாட் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுது ஐபியை போட்ட குயிக்காக வித்தின் 1 or 2 seconds வந்து ஸ்கேன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ரியல் டைமாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும்தான் படிக்க முடியும். தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார். No problems. My pleasure. Okay, Srikanth sir, any conclusive words? We will wind up. நீங்க ஒரு எண்ட் பஞ்ச் கொடுத்து முடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி, இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு, கேள்விகள் கேட்டதுக்கு. கேட்காதவங்களுக்கும் நன்றி. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் சைபர் செக்யூரிட்டி. அண்ட் உங்களுடைய ஃபீல்டில் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஐடியில் இருக்கிறவங்க தான். உங்களுடைய ஃபீல்டில் இது எப்படி பொருந்தும், ரைட்? டெவலப்மெண்ட்டில் நிறைய பேர் டெவலப்பர்ஸாக இருப்பீங்க. ஸோ டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி, டெவ்செக், அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன டூல்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் திஸ் அண்ட் திங்க்,
எல்லாமே வந்து பிரத்தியார் சொல்கிறத விட நம்ம யோசித்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு நினச்சி தான் வந்து நம்ம முன்னேற்றம் நம்ம காண்றோம். வி ஆல் ஹாவ் பிஸி லைஃப்ஸ், பட் அட் த சேம் டைம் ப்ரோக்ரஸ் பண்ணணுன்னாக்க என்றைக்குமே சைபர் செக்யூரிட்டி ஸ்கில்ஸ் டோன்ட் கோ வேஸ்ட். படிங்க, டேக் சம் சர்டிஃபிகேஷன்ஸ். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஒரு பெரிய கேள்வி. எனக்கு வந்து வேலை கொடுக்குறவன் வந்து அனுபவம் என்னன்னு கேட்குறான். அனுபவம் வந்த பிறகு தான் எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தெரியுன்ற மாதிரி ஒரு catch-22 சுச்சுவேஷன் எப்பவுமே இருக்கும். அது எல்லாருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ முதல்ல படிப்பில் தான் ஆரம்பிப்போம். படிப்பில் ஆல்வேஸ் மேக் ஷுர் திஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பார்ட் ஆஃப் இட். படித்ததை வந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அண்ட் ஜாப்ஸ் பார்க்குற போது என்ன ரிக்குவயர்மெண்ட் கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸோ டூ சம் ரிசர்ச் அண்ட் ட்ரை அண்ட் அப்ளை ஃபார் தேட். ஃபெயில் ஆனாக்க யாருமே இன்டர்வியூவில் ஃபெயில் ஆக கிடையவே கிடையாது. எல்லாரும் வந்து ஃபெயில் ஆகிட்டு தான் அந்த கொஷின்ஸை வச்சு இதுதான் எதிர்பார்க்குறாங்க போல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இட்ஸ் அ மேரத்தான், இட்ஸ் நாட் அ ஸ்ப்ரிண்ட். 100 மீட்டர் டேஷ் கிடையாது, ஓடிட்டே இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் டேக் கியூரியஸ், கண்டினியூ டு லேர்ன். அண்ட் ஏற்கனவே ஜாப்ல இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அடுத்த லெவல் போகணுன்னாக்க என்ன கேட்குறாங்க, இப்போ இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர், டெக் லீட்லேருந்து பிரின்சிபல் இன்ஜினியர், வாட் எவர் இட் இஸ், ரைட். அடுத்த ஒரு மினிமம் 2 to 3 இயர்ஸில் ஆல்வேஸ் கீப் சேஞ்சிங் ஜாப்ஸ். டோன்ட் கெட் கம்ஃபர்டபுள். எனக்கு வந்து வேலையை மாறுறீங்களோ இல்லையோ, அப்ளை ஃபார் அ ஜாப் அண்ட் சி யூஆர் ஸ்டில் எம்ப்ளாயபிள். எனக்கு ஐ ஃபேஸ்ட் இட் மை செல்ஃப். ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தாக்க உலகம் எங்கேயோ போயிடுச்சு, நான் பாட்டுக்கு இன்னும் அங்கேயே தான் இருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு கண்டினியூ டு லேர்ன் ஆன் த ஜாப் while giving back to the job. It cannot be one way. ஸோ எந்த கம்பெனியும் வந்து இப்போ சும்மா உட்காந்துட்டு கற்றுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு இன்னும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ they will always expect us to do things, but we have to ask ourselves, are we learning something new every month even, right? So that is how you need to think. I want to wish you all the very best. I don't know if it was punchy enough, Sundar கேட்ட மாதிரி. ஆனால் my good intentions are with all of you. Happy to help you in any way I can. So Tamil Bhumila, stay connected. Please attend sessions. And Tamil Bhumi as an organization is doing great work. நம்ம மொழியில் சொல்லிக் கொடுக்கறதுன்றது நம்ம தாய்மொழி, அது அதனால் ஈஸியாக வந்து அதை ரிலேட் பண்ண முடியுது. அதனால் stay connected, learn, progress, and that's what gives all of us great joy. Thank you so much. It is indeed really punching, means touch the heart in the and it's need to be practiced. Cyber security, all these things to be practiced. True. So thank you so much for your time. All the people those who joined the Sunday evening, very kind of you. Thank you so much. Thanks, Sundar.